ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. கமருதீன் ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் 2 போட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல. ஏன் கமருதீன் நான் கேட்குறேன். முன்னாடி தான் வந்து கன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அப்படி இருந்தீங்க. இப்போது அவங்க அம்மா கிட்டே நீங்கள் வந்துட்டு கல்யாணத்தை பற்றி பேசுன்னு சொன்னதுக்கப்புறமும் நான் எனக்கு 2 பேருமே வேணும் 2 பேருமே வேணும்னா என்ன அர்த்தத்தில் இவர் பண்ணுறது தெரியல. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்துட்டு கடைசியாக வந்து இந்த அரோரா பேசின விஷயங்கள், கமருதீனை பற்றி பேசின விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு குறும்படமாக போட்டால் தான் திருந்துவாரான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே டவுட்டாக தான் இருக்குது. சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மைக்கு போடலன்னு சொல்லிட்டு நம்ம அரோரா வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்லணும்ல. அப்போது சபரிக்கிட்ட வந்து சொல்லிட்டு கிளம்பும்போது உன்னோட சொந்தக்காரங்களாக அங்கே போகும்போது அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. யார்? கமருதீன் கூட என்ன சொல்லிட்டு போகிறாங்க? கமருதீன் அங்கே வரும் நிறைய தீய சக்தி வேறு இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு. இவர் சிரிச்சுட்டே வர்றாரு. சிரிக்கணுமா? கோவம் தானே போடணும். இப்போது நம்மளோட மனைவியோ நம்மளோட காதலியோ இல்லை காதலனையோ இன்னொருத்தவங்க சொல்லும்போது நம்மளுக்கு சுருன்னு ஏறும்ல, அங்கே இல்லை, சிரிச்சிட்டு வர்றாரு அப்படின்ட்டு அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த விஷயங்கள் தெரியாத மாதிரி வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், உங்களை மாதிரி நான் இருக்குன்னு ஆசைப்பட்டு சொல்லிட்டு விஜய் பாரதிக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னு விஜய் பாரதி தான் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி அழகாக சொன்னீங்க பார்த்தீங்களா, இதுக்காகவே நீங்கள் டாப் 5 போவீங்க அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்னை நாமினேட் பண்ணாமல் இருந்தாவே நான் டாப் 5 போயிடுவேங்க. இப்போல்லாம் இங்கே இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் இல்லாமல் தப்பிச்சுட்டு வந்தாவே வந்து சந்தோஷம், நாங்கள் ஈஸியாக வாங்கிடுவோன்ற மாதிரி வந்துடுச்சு. அங்கெல்லாம் வந்து அவன் ஒரு சீசனுக்கு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லா நாமினேஷனில் வந்து அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு வந்தால், இங்கே வந்துட்டு நீங்கள் நாமினேட் பண்ணாமல் இருந்தால் நாங்கள் ஜம்முன்னு வந்துடும்ன்ற ஒரு தைரியத்தில் இருக்காங்க பாருங்க. என்னத்த சொல்லுவீங்க? இந்த மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம கமருதீன் உள்ள நுழையிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக அவளே சொல்லுவாள், யார்? அரோரா சொல்லுவாங்களாம், நாங்கள் 2 பேரும் கனெக்ட் ஆகணும், உன்னால் தானே நாங்கள் கனெக்டே ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, உன்னால் தானே எங்கள் 2 பேருக்குமே சண்டை, உன்னால் தானே எங்கள் 2 பேருக்குமே சண்டை, உங்களால் தானே நாங்கள் கனெக்ட் ஆகாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு போய் விஜய் பாரதி பிடிச்சிட்டாங்க. நீ இங்கே பாரு, இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீ என்ன ட்ரை பண்ணுற எங்களுக்கு தெரியுது, உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு என்னென்னா கூடவே சொல்கிறாங்க, முதலி நீ வந்து ஏதாவது ஒரு பக்கம் நில்லு, சரியா? அங்கே ஒன்று நில்லு, இல்லை இந்த பக்கம் நில்லு, திரும்ப வந்து இந்த மாதிரி பண்ணாத அப்படின்போது அவர் கிளம்புறாரு அரோரா பின்னாடி. ஏன்னா அடுத்தது சாரி சொல்லல. அப்போ அவர் வினோத் கலாய்க்கிறார். இப்போ என்ன அப்படியே சொல்லிட்டு அவர் பின்னாடி தானே போகிற, போ அப்படின்னு கலாய்ச்சி விட்டார். திரும்ப வந்தார். வந்தவொடனே விஜய் பாரு சொல்கிறாங்க, இந்த வேவரி பண்ணுறவெல்லாம் வச்சுக்காது, அதாவது ஜால்ரா அடிக்கிறது. சொன்னவொடனே அவர் வந்தார். திரும்ப வந்துட்டு மூடுன்ட்டு போயிட்டார். என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டம். ஐயோயோயோப்பா, இந்த கமருதீனை வச்சுட்டு இந்த பொண்ணு என்ன பாடுபட போகுதுன்னு தெரியல. இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கீழே போட்டு இந்த அம்மா மேலே வந்து மசாஜ் திங்குன்னு ஆடிட்டுருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீன் திரும்ப திரும்ப வந்துட்டு விஜய் பாரதிக்கு இப்போ எண்டில் இருக்காங்க. அவங்க அம்மா வந்தோடனே பேச போகிறாங்க. இந்த நேரத்தில் எனக்கு நீ வேணும் அந்த பொண்ணு வேணும்னா என்ன பண்ணுறது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.